வாங்க முட்டை மக்ருனி செய்யலாம். அதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி பழம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மக்ருனி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மக்ருனி வேக வைக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது மக்ருனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம மக்ருனி சேர்க்கலாம். இப்போது மக்ருனிக்கு தேவையான மசாலா பொருள் என்ன? மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மக்ருனிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது சேர்க்கும்போது மசாலா வாசனை இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வாங்க தண்ணி கொதிச்சிருச்சு. மக்ருனியை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். மக்ருனியை நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டு வேகட்டும். வேகிறதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்ருனியை வேக வைக்கும்போது சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் கொடுத்த டைமிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மக்ருனி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மக்ருனியை வேக வச்சு அதில் இருக்க தண்ணியை வடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக நம்ம எந்த பதத்தில் நிறுத்தணுமோ அதே அளவு இந்த மக்ருனி இருக்கும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மக்ருனி நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, லவங்கம், சின்ன பட்டை அளவு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவு தாங்க சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இப்போது தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம கடாயோடைய ஒரு ஓரத்தில் தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 முட்டை காமிச்சேன் இல்லைங்களா, அதை கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதன் கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியை ஓரமாக சேர்த்துட்டு நடுவில் முட்டை சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது முட்டை வெங்காயத்தோடு ஒட்டி இல்லாமல் முட்டை தனித்தனியாக வெந்து வரும். அது பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை இதன் கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. மசாலாவும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது வேக வச்ச மக்ருனியை நான் எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறும்போது நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போவும் என் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுப்பேன். இது போல் நம்ம வீட்டில் எப்பயாவது ஒரு முறை செஞ்சு கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடையில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. பாருங்கள், எப்படி ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது போல் வீடியோஸை என்னுடைய சேனலில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.